டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லேடிக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், சரியா? அதை நம்ம பார்ப்போம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹேர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் நல்லா கிளியராக சொல்லித்தரேன். இதுதான் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, டோலின்ற ஒரு பிராண்டு. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டோலி வாங்கியிருக்கேன். இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஒரு சின்ன ஆரோ இருக்கும், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆரோ எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இருக்கிற நூலை தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது என்னென்னா நம்ம சிக்காகாமல் இருக்கும். அந்த ஆரோ இருக்கிற பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி மெதுவாக பாருங்கள். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லேடிக்கு ட்ரெஸ்ஸு, அந்த வி ஷேப்பில் ஒரு வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் மாதிரி வருது. இதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே பெல் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். இதில் 5x5 10 ஸ்டாண்ட்ஸாக நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இப்போ வி ஷேப்பில் இருக்குன்னா வி ஷேப்பில் நம்ம போடணும். எப்படி போடலான்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அடியிலேருந்து எடுத்து எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். இது வந்து ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஹேர் சொல்லித்தர்றது தான் நான் மெயினாக பிளான் பண்ணது. வெறும் ஹேர் மட்டும் சொல்லி தந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் ஒரு சின்ன டிசைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியுமே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் நான் போட்டுட்ருக்கேன். மெதுவாக பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் தெரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இல்லை இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். பட் நூல்லாம் எப்படி எடுக்கணும், எப்படி கோர்க்கணும் அப்படின்னு டெஃபினிஷன் வந்து தெளிவாக நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை போய் பாருங்கள். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் தான், வேறு எந்த ஸ்டிச்சஸுமே கிடையாது. ஆரி தெரியாதவங்க கூட இதை நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஷூயிங் நீடிலில் தான் நான் பண்ண போகிறேன். ஆரி நீடில் இதுக்கு நம்ம எந்த இதுக்கும் யூஸ் பண்ணலை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மல் நீடிலே இதை போடுங்க. ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். போட்டுறதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வரிசையாக போடணும், அங்கங்கன்னு போடக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைன் எந்த மாதிரி போகுதோ அந்த சைடே நம்ம போடணும். போட்டால் தான் அந்த ஷேப் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும், ஓகேவா? வீனா வி ஷேப், யூனா யூ ஷேப், அந்த மாதிரியே நீங்கள் போடுங்க. அங்கே ஒன்று இங்கே இன்னுமா போடாதீங்க, நெருக்கமாக போடுங்க. இப்போ பாருங்களேன் எப்படி போடுறீங்க பாருங்கள். வீனா வி ஷேப்லேயே வந்திருக்கா. இப்போ கீழே அந்த ஹிப் சைஸ் வந்து ஹிப்புக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம போடணும். அப்போ தான் அது ஃபுல்லாக அழகாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக அந்த மாதிரி போடுங்க, சரியா? நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடணும்னு கிடையாது, வேறு எந்த ஸ்டிச்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆரி தெரியாதவங்களும் பழகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச் இதுக்கு நான் செலக்ட் பண்ணேன். வெஸ்டர்ன் டைப் ஆஃபாக இருக்கனால. பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா அந்த டிசைனு. அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சு கீழே வந்து ஒரு ஃப்ராக் டைப்பு, மேலே வந்து அது ஒரு டாப் மாதிரி, கீழே வந்து அது ஃப்ராக் மாதிரி வருது இந்த மாதிரி. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம பேக்கில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த லாக் டைப்லேயே நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணி அதை முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இனி அடுத்து வந்து நம்ம ஹெட் பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஹெட் பார்ட் வந்து அதே நீடிலில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சைடு நான் கோர்த்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து நான் எதுவுமே நாட் போடலை, எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த ஷேப்பில் நம்ம எப்படி ஹேருக்கு போடலான்னு பார்ப்போம். இப்போ அடியில் கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சைடு எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்னொரு சைடு வந்து நான் எடுக்கலை. இன்னொரு சைடு வந்து அதாவது லாக்கும் போடல, கொஞ்சம் லென்த்தாகவே நான் விட்டுட்டேன். சிலவங்க வந்து லாக் போடுவாங்க. எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முடிச்சு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வெளியே இழுத்துக்கலாம். நமக்கு வந்து இது வந்து ஹேருன்றனால எவ்வளோ தேவைப்படும்னு தெரியாது. அதனால் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கீழே அப்படியே தான் இருக்குது, நான் எதுவுமே பண்ணலை. இன்னொரு சைடு த்ரெட்டு ஒரு சைடு தான் எடுத்திருக்கேன். இப்போ அடியிலேருந்து நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நமக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த் நம்ம கையில் பிடிச்சிக்கணும். உள்ளே விட்டு நம்ம பண்ணோம்னா ஃபுல்லாக போயிடும். அதனால் பக்கத்துலேயே நான் எங்கேருந்து எடுத்தேனோ அது பக்கத்துலேயே மெதுவாக பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்களேன், மெதுவாக பாருங்கள். நான் பிடிச்சிருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்ன லென்த்து வேணுமோ ஹேரு அந்த அளவு.
இப்போ சின்ன போனியாக வேணும்னா அந்த சைஸு. நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக ஒரு பிளாட் போடுற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த அளவாவது வேணும்ல. அதனால் ஒரு நார்மல் ஒரு லென்த் வச்சுட்டு இதை பிடிச்சிக்கணும். விட்டிங்கன்னா இதுவும் உள்ளே போயிடும். பிடிச்சிட்டு திருப்பி இப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2க்கும் நடுவில் இருந்து அடுத்தது. நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்தில் குத்துனோம்னா கொஞ்சம் கேப்பாக இருக்கும். இந்த மாதிரி குத்துறப்ப வந்து நல்ல டென்சிட்டியாக தெரியும். நடுவில் எடுத்துட்டு மறுபடியும் லெஃப்ட் கையில் எடுத்த அதே அளவு நான் பிடிச்சிக்கிறேன். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் மெதுவாக. இந்த மாதிரி பிடிச்சிட்டு திருப்பி இதுக்கு பக்கத்திலே விட்டுடுறேன். இதே தான் திருப்பி இப்போ நம்ம விட்டோம்ல அந்த 2க்கு நடுவில் இப்போ இந்த 2ம் வச்சுருக்கேன். திருப்பி இந்த 2க்கு நடுவில் சிக்காகாமல் பிடிச்சிக்கோங்க. ரெண்டு தடவை விட்டதுக்கு 2 இது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் அந்த 2க்கு நடுவில் நான் விட்டு எடுத்துட்டு திருப்பி அதை பிடிச்சிட்டு கையில் நம்ம லெஃப்ட் கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் அது பக்கத்திலே குத்துறேன். மெதுவாக பண்ணுங்க. சில்க் த்ரெட் எந்த அளவுக்கு சிக்காகுமோ அதே மாதிரி தான் இதுவும் சிக்காகும். அதனால் மேலே எடுக்கிறப்பையும் பார்த்து எடுங்க. கீழே விட்டு நம்ம திருப்பி எடுக்கிறப்பையும் மெதுவாக எடுங்க. பதறாமல் எடுங்க. சரியா? அப்போ தான் சிக்காகாமல் இருக்கும்ப்பா. ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ இந்த என்னோடய கிளாஸ் பார்க்குற ஆல்மோஸ்ட் பிகினர்ஸ் தான் பார்ப்பீங்க. அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மெதுவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள். இந்த மாதிரி பக்கத்தில் குத்தணும். திருப்பி இதே தான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அந்த சர்க்கிள் நம்ம ஹெட் பார்ட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த ரவுண்டு போட்டிருக்கேன்ல ஒரு ஓவல் ஷேப்பில், அதுக்கு ஃபுல்லாகவே இதே தான். மெதுவாக பாருங்கள். சின்னதாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு போனி டைப்பில் நீங்கள் போடலாம், பிளாட் போடலாம். இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டைப் ஏதாவது ஒரு பிளாட் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எதுனாலும் உங்கள் இது தான். இல்லை கொண்ட மாதிரி டைப் போடணுமா அப்படி நம்ம போடலாம். அதுக்கு மெயினான தீம் வந்து இதுதான். ஹேர்னாலே இது தான். இந்த மாடல் தான் நீங்கள் பண்ணணும். பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் நெருக்கமாக குத்திகிட்டே வரணுங்க. விட்டுறக்கூடாது. லெஃப்ட் கையில் நம்ம பிடிச்சிருக்கத விட்டுறக்கூடாது. ஒரே அளவாக எடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப டிஃப்ரென்ஸ் வேண்டாம். கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்திருக்க நூல் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இதை விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே போட்டே வாங்க. என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய கிளாஸஸ்லாம் போடுறேன். ஃப்ரீ கிளாஸாக நான் போட்டிருக்கேன். எல்லாம் பாருங்கள். ஓகேவா? பார்க்க தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். போட்டு பாருங்கப்பா. எதுனாலும் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா கிடைக்கும். நான் மெதுவாக தான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ் புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று புரியலைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி நல்லா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் போட்டே வரணும். கை மட்டும் லெஃப்ட் கையில் இருக்கிறத மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம ஹோல் பஞ்ச் வந்து கடைசி நம்ம அதை பிளாட் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான். அதை விட்டுட்டோம்னா அந்த நூல் வந்து திருப்பி உள்ளே தான் போகுது. அதனால் நம்ம அதை பிடிச்சிக்கணும். ஃபுல்லாக இப்படி தான். அழகா இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அந்த ஷேப் இப்பயே வந்துருச்சு பாருங்கள். கீழே அந்த ஹெட்டோட ஷேப்பு ஹேர் அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக. அந்த லைன் மட்டும் மாற்றாமல் அதே இடத்துல நீங்கள் குத்தி எடுங்க. இப்போ இதை எப்படி லாக் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நூலில் இந்த பாருங்கள் நீடிலேருந்து ஒரு சைடு எடுத்துடுறேன்.
ஏற்கனவே நான் ஒரு சைடு வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு நான் விடவே இல்லை, லாக் எதுவும் பண்ணலை, முடிச்சு போடலைன்னே. அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து நான் இப்போ முடிச்சு போடுறேன். ஏன்னா என்ன அளவுன்னு தெரியாது. முதலே நம்ம முடிச்சு போட்டுட்டோம்னா ஒரு 10, 15 தடவை நம்ம ஹேருக்கு இழுத்ததுக்கப்புறம் உடனே தீர்ந்து போயிடும் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு. அதனால தான் நான் இன்னொரு பார்ட் வந்து முடிச்சு போடாமல் சும்மாவே விட்டுட்டேன். எவ்வளோ வேணுமோ லென்த் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து நான் லாக் பண்ணி முடிச்சு போடுறேன். இப்படியும் பண்ணலாம். நான் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுற மாதிரி கடைசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். 2 டைப்பும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இப்போ மீதி இடத்துலையும் ஃபுல் கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபுல்லாக இது தெரியணும், எந்த டவுட்ஸ் வரக்கூடாதுன்னு தான் நான் ஃபுல்லாக அதை போட்டு காட்டிகிட்ருக்கேன். பாருங்களேன். அழகா இருக்கா? ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் நான். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து இப்போ அந்த நடுவில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, இந்த ஒயிட்டை கொஞ்சம் மறைக்கணும். இன்னொன்று நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதனால் இப்போ நான் எடுத்ததை திருப்பி திருப்பி அந்த ஹோல், அதாவது நடுவில் அந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம சுற்றி போட்டது இன்னும் கொஞ்சம் டைட்டாகும், இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடுவில் வந்து திடீர்னு அந்த வெள்ளை கலரில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் நடுவுலையும் கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும், கேப் இல்லாமல். அதனால் இந்த மாதிரி கீழேருந்து எடுத்து மேலே ஒரு தடவை குத்திக்கிறேன். கீழேருந்து எடுத்து குத்துறேன் பாருங்கள். மெதுவாக பாருங்கள். கீழேருந்து எடுத்து எடுத்து மேலே குத்துறேன். இந்த மாதிரி கீழே எடுக்கிறேன்னா எடுத்து மேலே இப்படி குத்துறப்ப சுற்றி நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. கலண்டு வராது, நம்ம ஏற்கனவே விட்டு வந்திருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபில் பண்ணிடணும். ரொம்ப ஒயிட் தெரியக்கூடாது. சும்மா அங்கங்கே தெரிஞ்சால் கூட தெரியாது. நம்ம ஃபுல்லாக முடியெல்லாம் பின்னாடி போடுறப்ப தெரியாது. ஃபுல் ஒயிட்டாக இருந்தால் அதை கொஞ்சம் கேப் இருந்தாலும் அசிங்கமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. சிக்கு இல்லாமல் மெதுவாக பண்ணுங்கள். நிறைய சிக்காகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு ஃபேன் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆனால் நம்ம போடுறப்ப தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா லென்த்தாக எடுப்போம். த்ரெட்டு வந்து இது கொஞ்சம் லென்த்தாக எடுக்கிறனால சிக்காகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். சரியாம்மா? பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அப்போ தான் அந்த தலையோட பகுதி, பின்பகுதி ஃபுல் கவர் ஆகி பேக்ரவுண்ட் ஒயிட்டே நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்லித்தர்றேன். ஓகே? பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க டாப்ஸில் நடுவில் ஒரு சின்ன ஒரு பேபியோடது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸுக்கும் போடுவாங்க. ப்ளவுஸுக்கு பேக்கில் போடுவாங்க. ஸ்லீவுக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு இதை போட்டு கொடுக்கலாம். அழகாக இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும். இதை முடித்து போட்டுக்கணும். கீழே போய் எப்பயும் போடுற மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ முன்னாடி பின்னாடி பாருங்கள், அது எல்லாமே போட்டாச்சு. ஹேர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக தலையில் ஹேர் இருக்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கையை வச்சு, நம்ம நகத்தை வச்சு சீப்பு மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த வாரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? சீப்பு யூஸ் பண்ணிடாதீங்கப்பா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கையை வச்சே நல்லா வாரி 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 அப்படியே மெதுவாக ஒன்று போல் ரொம்ப பிசுறு இல்லாமல் மெதுவாக பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் வராது. கீழே நம்ம நல்லா டைட்டாக நம்ம லாக் பண்ணிடுறனால ஒன்றும் வராது. பயப்படாமல் நல்லா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல் ஜடை போட போகிறேன். 3 பார்ட்டாக பிரித்து
ஜடை போடுவோமா? அழகாக இருக்கும்ல. ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க நல்லா அழகாக. இப்போ பார்த்தீங்களா, அப்படி பிரிக்கிறப்ப கூட அந்த தலையோட பின்பகுதி நமக்கு எதுவுமே அந்த ஒயிட் துணியே தெரியலை. அதனால தான் நான் அதை க்ளோஸ் பண்ணேன். இல்லைனா அந்த ஒயிட்லாம் தெரியும். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடுபடணும். அதுக்காக இதை நம்ம பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சஸுமே நல்லா டைட்டாக நிற்கும். இந்த மாதிரி பாருங்கள், கையை வச்சு வச்சு தடவி 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 அந்த நூலை வந்து நம்ம ஜடை போடணும். சீப்பில் பண்ணுற மாதிரி கையை வச்சே நம்ம பண்ணணும். மெதுவாக பண்ணால் அழகாக வந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு நல்லா. நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து வச்சு நீங்கள் போனி கூட போட்டுக்கலாம். போனி டெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஜடை போட்டு காட்டினா இன்னும் உங்களுக்கு கிளியராக, போனி டெயில் யாருனாலும் போடலாம். சரி, ஜடை போட்டு காட்டினா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஜடை போட்டேன். நல்லா இருக்குது. நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. ஓகேவா? என் வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். ஓகேவா? நல்லா கற்றுக்கணும், என் சேனலை பார்த்து கற்றுக்கணும். லேடீஸ் எல்லாமே கற்றுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். இதை வச்சு நல்லா நார்மல் ஊசி வச்சு, நார்மல் நீடிலு, நார்மல் த்ரெட்டு வச்சு நான் தச்சிடுறேன் பாருங்கள். கடைசி அந்த ஜடை பேண்டு கீழே போடுற மாதிரி அடியிலேருந்து எடுத்து அப்படியே அந்த சைடு ஒரு குத்து. இந்த மாதிரி ஒரு 4, 5 தடவை நல்லா குத்தி கீழே நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா நம்ம கீழே ஹேர் பேண்ட் போட்ட மாதிரி அது கிச்சுன்னு நின்றுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிடுங்க. என்ன கலர் நம்ம எடுக்கிறோமோ அதே கலர் நூல் எடுங்க. அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பீடு வச்சு பண்ணணும், ஜர்தோசி வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், இன்னும் அழகாக இருக்கும். நம்ம வந்து டிசைன் பேண்டு போட்ட மாதிரி இருக்கும். நான் நடுவில் ஒரு தடவை குத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா அது ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்ட்டு நீடியில். இந்த சைடு ஒரு தடவை எடுத்து நடுவில் குத்திக்கிறேன். இந்த பாருங்கள், குத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். ஆனாலும் ஒரு தடவை நூல் வச்சு நல்லா டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பீடோ, ஜர்தோசியோ இல்லை கட்டானா பீடோ எதுனாலும் நீங்கள் கொடுத்து அழகுபடுத்திக்கோங்க. சரியாப்பா? இல்லை நம்ம ரிப்பன் இருந்தாலும் நீங்கள் ரிப்பன் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீடு வச்சு ஒரு சும்மா ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். நடுவில் ஒரு பீடு அந்த ஜடையில். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நான் பார்க்குறேன் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீடு நான் கொடுத்துக்கிறேன். பார்த்து மெதுவாக எடுங்க. ஏன்னா ஜடை வந்து ரொம்ப குண்டாக இருந்தனால ஊசி உடஞ்சிரும் சில நேரம். அதனால் மெதுவாக விட்டு இந்த மாதிரி எடுங்க. ஓகேவா? நான் 1 மந்த் ஆரி கோர்ஸ் போட்டிருக்கேன். ஒரே மாதத்துல ஆரி பழகலாம்னு. அந்த வீடியோவும் இருக்குது. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாருங்கள். பார்த்து பழகுங்க. எதையுமே விடாதீங்க. எல்லாமே கற்றுக்கோங்க. திரும்ப திரும்ப போடுங்க, வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயும் என்னால் வெளியே போக முடியாது. கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க ஃபோன் ஒன்றே போதும்ப்பா. யூடியூப்லேயே நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லாமே பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கீழே வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணி விட்டுட்டேன். மீதி இருக்க அந்த 2 2 இருக்கிற எல்லாமே அந்த நூலை கட் பண்ணி விட்டனால அது அழகாக ஒரே மாதிரி வந்துருச்சு ஈவனாக. சூப்பராக இருக்கா? நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கப்பா எனக்கு. சரியா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? நான் வந்து வீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இப்போ தான் யூடியூப்பில் போடலான்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ.